அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களை நேரில் சந்தித்து விஜய் அவர்கள் ஆறுதல் சொல்ல போறாரு. ஆனா கரூருக்கு போய் அவங்கள சந்திச்சு ஆறுதல் சொல்ல போறது கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்களை சென்னைக்கு வர வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போறாரு. மகாபலிபுரத்தில் இருக்கின்ற 4 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற நட்சத்திர ஹோட்டல்ல அவங்களை எல்லாம் சந்திக்க போறாராம். பாதிக்கப்பட்ட மக்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் இப்ப ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. கரூர் சம்பவம் நடந்து சரியாக 1 மாதம் கழித்து விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல போறாரு. கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடந்த விஜய் அவர்களின் சுற்றுப்பயணத்தின் போது கூட்ட நெரிசல்ல மக்கள் எல்லோரும் சிக்கி 41 பேர் இறந்து போனாங்க. 41 அப்பாவி உயிர்கள் அநியாயமா பலியாச்சு. அந்த சம்பவம் நடந்து நாளையோட அக்டோபர் 27ஆம் தேதியோட சரியா 1 மாசம் ஆக போகுது. இடைப்பட்ட இந்த 30 நாள்ல விஜய் அவர்கள் ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஒரு 4 நிமிட காணொலியை வெளியிட்டு இந்த கரூர் சம்பவத்தை பத்தி பேசி இருக்கிறாரு. அதுவும் அந்த காணொலியில இந்த சம்பவத்திற்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, என் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவரு பேசி இருந்தாரு. எனக்கு என்ன கேள்வின்னா, அதை தவிர்த்துட்டு அந்த காணொலியை தவிர்த்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு விஜய் அவர்கள் எடுத்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் என்ன? ஒண்ணுமே கிடையாது. இதுதான் சத்தியமான உண்மை. பாதிக்கப்பட்ட மக்களை அவர்களுடைய இடத்திற்கே போய் சந்திச்சு ஆறுதல் சொல்றதுக்கு விஜய் அவர்கள் உண்மையாகவே எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. கடந்த 1 மாதமாக அவருடைய கரூர் மக்கள் சந்திப்பு தொடர்பாக வந்த எல்லா செய்திகளுமே பொய் தான். சரி, அது என்னது? 30 நாள் கணக்கு. செத்தவங்க வீட்டுல 30ஆம் நாள் காரியம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். 30ஆம் நாள் காரியம் எல்லாம் முடிஞ்சு தீட்டி எல்லாம் கழிச்சிருப்பாங்க. சோ தீட்டி எல்லாம் கழிஞ்ச உடனே பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் காத்துக்கிட்டு இருந்தாரா? ஆக விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களிடம் தீட்டு பார்த்திருக்கிறாரு. அதனால தான் கடந்த 30 நாட்களாக அவங்கள சந்திக்கவே இல்லை. அப்படிதானே? விஜய் அவர்கள் கூப்பிட்டுட்டாரு அப்படின்ன உடனே அந்த 41 நபர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் சென்னைக்கு வர ஒத்துக்கல. சில பேர் முடியவே முடியாது, எங்களால சென்னைக்கு வர முடியாது அப்படின்னு தாவேகா நிர்வாகிகளிடம் மூஞ்சால அடிச்சா மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க. எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புல இருந்து நாங்க இன்னும் மீண்டு வரவே இல்லை. எங்களுடைய இழப்பு மிக பெரியது. நியாயமா பார்த்தா உங்களுடைய தலைவர் தான் இங்க வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அதுதான் முறை. அதுக்கு நேர்மாறா நாங்க சென்னைக்கு வந்து அவரை சந்திச்சு அவர்கிட்ட ஆறுதல் வாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அப்படி ஒரு ஆறுதலே எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு சில தன்மானம் உள்ள சுயமரியாதை உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தாவேகா நிர்வாகிகளிடம் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற தாவேகா நிர்வாகிகளிடம் நான் ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். மனசாட்சியோட சொல்லுங்க, இது சரியான அணுகுமுறையா? ஒரு நல்ல தலைவனுக்கு இது அழகா? ஒரு உண்மையான தலைவன் என்ன செய்வான்? பாதிக்கப்பட்ட மக்களை அவங்களோட இடத்திற்கு போய் அவங்கள நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்லுவான். ஆனா விஜய் அவர்கள் இது எல்லாத்திற்கும் தலைகீழா நேர்மாறா பாதிக்கப்பட்ட மக்களை தன்னுடைய இடத்திற்கு வர வச்சு ஆறுதல் சொல்றாரு. இது அவருடைய தலைமை பண்புக்கு, தலைமை பொறுப்புக்கு அழகா? தாவேகா தொண்டர்கள் நீங்களே சொல்லுங்க, இது சரியா? எனக்கெல்லாம் விஜய் மேல ஒரு காலத்துல மிகப்பெரிய அளவிற்கு மதிப்பு இருந்துச்சு. எப்ப தெரியுமா? நீட் தேர்வால தங்கை அனிதா அவர்கள் இறந்த போது அரியலூருக்கு நேரடியாக சென்று, அதுவும் சத்தம் இல்லாம யாருக்கும் தெரியாம அரியலூருக்கு போயிட்டு தங்கை அனிதாவோட அப்பாவை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தாரு. அடுத்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பலியானவர்களின் குடும்பத்தாரை நேரில் சென்று ஆறுதல் சொன்னாரு. அன்னைக்கும் அவர் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அவ்வளவு அமைதியா வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லிட்டு போனாரு. இந்த திமுக ஆட்சியில இந்த திமுக அரசோட காவல்துறையால அஜித் குமார் என்கின்ற அப்பாவி இளைஞன் அநியாயமா அடிச்சே கொல்லப்பட்டாரு. அவரோட குடும்பத்தாருக்கும் விஜய் அவர்கள் நேரில் வந்து சந்தித்து ஆறுதல் சொல்லிட்டு தன் சார்பாக நிவாரண தொகையையும் கொடுத்துட்டு போனாரு.
அப்பெல்லாம் விஜய் மேல உண்மையாகவே ஒரு நல்ல மதிப்பு இருந்துச்சு. அங்கெல்லாம் நேர்ல போய் ஆறுதல் சொல்ல முடிஞ்ச விஜயால ஏன் கரூருக்கு மட்டும் போக முடியல? ஏன்னா அதுக்குள்ள ரெண்டு விதமான அரசியல் இருக்கு. இதற்கு முன்னாடி சொன்ன சம்பவங்கள்ல எல்லாம் ஆளும் அரசு தான் குற்றவாளி. அது அதிமுக அரசா இருக்கலாம், திமுக அரசா இருக்கலாம். ஆளும் அரசு தான் இதற்கு முன்னாடி சொன்ன சம்பவங்கள்ல எல்லாம் குற்றவாளி. அப்படிப்பட்ட நேரத்துல பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்திப்பது என்பது விஜய் அவர்களுக்கு அரசியல் ரீதியா ஒரு லாபத்தை கொடுக்கும். ஆனா கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தான் முக்கிய குற்றவாளியே. இப்படிப்பட்ட சூழல்ல விஜய் அவர்கள் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்தால் அவங்கள யாராச்சும் ஒருத்தர் விஜய பார்த்து ஒரு ஆதங்கத்துல ஏதாச்சும் கோபமா கேட்டுட்டாங்கன்னு வைங்க, அது விஜயோட பொலிட்டிக்கல் இமேஜ மொத்தமா டேமேஜ் பண்ணிடும். விஜய்க்கு மிகப்பெரிய அளவிற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும். நீங்களே கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் அவர்கள் அவங்களோட வீடுகளுக்கு போய் தனித்தனியா சந்திக்காம இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். இப்ப பாதிக்கப்பட்ட மக்களோட வீட்டுக்கு தனித்தனியா போய் விஜய் அவர்கள் சந்திக்கும் போது அங்க யாராச்சும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆதங்கத்துல கோவத்துல ஏன் சார் சொன்ன நேரத்துக்கு உங்களால வர முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்கன்னு வைங்க, அப்ப அந்த வீட்டுல இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் எதர்ச்சியா அத படம் பிடிச்சு சமூக வலைதளத்துல போட்டுட்டா அவ்வளவுதான், விஜயோட பொலிட்டிக்கல் இமேஜ் மொத்தமா டேமேஜ் ஆயிடும். அதனால தான் பாதிக்கப்பட்ட மக்களை மண்டபத்துல வச்சு சந்திக்கலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு திட்டத்தை முன் வச்சாரு. இப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் மண்டபத்திற்கு உள்ள வரும்போதே அவங்களோட அலைபேசிய பாதுகாப்பு காரணம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிட முடியும்ல. உள்ள யாரு என்ன பேசினாலும் விஜய எவ்வளவுதான் திட்டுனாலும் அதையெல்லாம் யாராலையும் படம் பிடிக்கவே முடியாது. சோ விஜய் அவர்கள் இது எல்லாத்தையும் கணக்கு போட்டுதான் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களை சென்னைக்கு வர வச்சு பாக்குறாரு. இதுக்குள்ள இருக்கிற ரெண்டாவது அரசியல் என்ன அப்படின்னா, இந்த பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சென்னைக்கு வர வச்சு பார்க்கிறதே மிகப்பெரிய அரசியல் தான். ஏன்னா இப்ப கரூருக்கு சென்று அந்த மக்களை எல்லாம் சந்திக்க அனுமதி கேட்டு விஜய் அவர்கள் காவல்துறையிடம் கொடுத்த மனுவில் அவர் கேட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையால ஒருபோதும் முழுமையாக நிறைவேற்றி கொடுக்கவே முடியாது. ஏன்னா விஜய் அவர்கள் கேட்கிறது லாக்டவுனுக்கு நிகரான பாதுகாப்பு ஏற்பாடுகள். ஆமா உண்மை. அவர் என்னென்ன கேட்டாரு தெரியுமா? நான் திருச்சி விமான நிலையத்துல வந்து இறங்கும் போது அங்க என்னுடைய ரசிகர்கள் யாருமே வரக்கூடாது. ரெண்டாவது, நான் திருச்சி விமான நிலையத்துல இருந்து வண்டியை எடுத்தேன்னு வைங்க, நேரா கரூருக்கு போய் தான் நிக்கணும். இடையில எனக்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது, தடங்களும் வரக்கூடாது, ரெட் சிக்னலே இருக்கக்கூடாது, முழுமையா கிரீன் பேஸா மாத்தி தரணும் அப்படின்னு கேட்டாரு. மூணாவது, பாதிக்கப்பட்ட மக்களோட வீடுகளுக்கு நாம் போய் பார்க்கும்போது அந்த வீட்டை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்று வட்டத்திற்கு எந்த ஒரு மக்கள் நடமாட்டமும் இருக்கவே கூடாது அப்படின்னு கேட்டு இருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, இது லாக்டவுனுக்கு நிகரான பாதுகாப்பு ஏற்பாடா இல்லையா? சுருக்கமா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நான் கரூருக்கு வந்தேன் அப்படின்னா அன்னைக்கு மக்கள் யாரும் வெளியே வரவே கூடாது அப்படின்னு கேட்கிறாரு. காவல்துறையால இதை ஒருபோதும் செஞ்சு கொடுக்கவே முடியாது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே தான் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை விஜய் அவர்கள் காவல்துறை கிட்ட முன் வச்சாரு. ஏன் தெரியுமா? அப்பதான் அதை வச்சு திமுகவிற்கு எதிராக அரசியல் செய்ய முடியும். நான் என்னங்க பண்றது, நான் கரூருக்கு வர்றதுக்காக காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டு பாதுகாப்பு வசதிகளை எல்லாம் செஞ்சு தர சொல்லி மனு கொடுத்திருந்தேன். ஆனா அவங்க அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் வந்து சந்திப்பதை திமுக அரசு விரும்பல, அவங்க என்ன தடுக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி திமுகவிற்கு எதிராக ஒரு அரசியலை செய்யலாம்ல. அதுக்காகத்தான் இந்த வேலையை விஜய் அவர்கள் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்படி யோசிச்சு பாருங்க. இப்ப விஜய் அவர்கள் நாளைக்கு மகாபலிபுரத்துல வச்சு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போறாரு இல்ல, அப்ப ஏன் இப்படிப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை கிட்ட கேட்கல? இங்க மட்டும் அவங்களோட ரசிகர்கள் வரமாட்டாங்களா? அப்ப இங்க பிரச்சனை என்பது விஜயோட பாதுகாப்பு இல்ல, இந்த மக்கள் சந்திப்பை வச்சு எப்படி திமுகவிற்கு எதிராக அரசியல் செய்யலாம் என்பதை தான் இந்த 30 நாளா விஜய் அவர்கள் கணக்கு போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அடுத்த முக்கியமான செய்தி,
விஜய்க்கு இந்த மக்கள் சந்திப்புல எல்லாம் பெரிய அக்கறையோ ஆர்வமோ இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் தெரியுமா? இந்த மக்கள் சந்திப்பிற்கான அறிவிப்பை கூட தாவேகா தரப்புல இருந்து முறையா வெளியிடவே இல்லை. இது ஒன்னே பாதிக்கப்பட்ட மக்களை விஜயும் தாவேகாவும் எந்த அளவிற்கு மதிக்கிறாங்க அப்படிங்கிறத நல்லாவே எடுத்து காட்டுது. விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சென்னையில் வைத்து சந்திக்க போகிறார் என்ற செய்தி ஏதோ வதந்தி செய்தி மாதிரி ஊடகங்கள்ல கசிய விடப்படுது. கட்சியோட லெட்டர் பேடுல ஒரு முறையான அறிவிப்பை வெளியிடாத போதே விஜய் அவர்கள் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போன 41 நபர்களின் உறவினர்களையும் எவ்வளவு துச்சமா மதிக்கிறாரு அப்படிங்கிறத தெள்ள தெளிவா எடுத்து காட்டுது. என்னை பார்க்க வந்துதான் உங்க குடும்பத்துல 41 பேர் செத்து போயிட்டாங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக நான் உங்களுடைய இடத்துக்கு வர மாட்டேன், நீங்க நான் இருக்கிற இடத்துக்கு வந்து என்கிட்ட ஆறுதல் வாங்கிட்டு போங்க, அதற்கான அறிவிப்பை கூட நான் முறையா வெளியிட மாட்டேன், ஏதோ கிசு கிசு செய்தி மாதிரி ஊடகங்கள்ல கசிய விடுவேன், அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க சென்னைக்கு புறப்பட்டு வந்து என்கிட்ட ஆறுதல் வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு விஜய் சொல்லாம சொல்ல வராரா? இதையெல்லாம் திமிருன்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? விஜயோட இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் அவருடைய தொண்டர்களுக்கே பிடிக்கல. அவங்களே சமூக வலைதளத்துல ரொம்ப கடுமையா விஜய விமர்சனம் செய்யறாங்க. மக்கள் எல்லோரும் இத கடுமையா கண்டிக்கிறாங்க. இது முறையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆக எல்லாரும் விமர்சிக்கின்ற, எல்லாரும் விரும்பாத ஒரு செயலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு விஜய் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறாரு? நாம என்ன செஞ்சாலும் அதையெல்லாம் இந்த மக்கள் ஏத்துக்குவாங்க அப்படின்னு ஆணவத்தோட இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரா? இப்பவும் கூட இந்த மக்கள் சந்திப்பு உண்மையாகவே நடக்க போகுதா இல்லையா என்பது உறுதியா தெரியல. இந்த செய்திய கசிய விட்டு இது மக்கள் மத்தியில எப்படி ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்துது, நம்முடைய முட்டாள் தொண்டர்கள் இதையெல்லாம் ஏத்துக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா என்பதையெல்லாம் பரிசோதிச்சு பார்க்கிறாரோ அப்படின்னு தோணுது. ஆனா எது எப்படியோ உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு தலைவரும் பாதிக்கப்பட்ட மக்களை தன்னுடைய இடத்திற்கு வர வச்சதும் கிடையாது, அவங்களுக்கு தங்களுடைய இடத்துல வச்சு ஆறுதல் சொன்னதும் கிடையாது. அப்படி ஒரு வரலாறே இல்லை. விஜய் தான் சரித்திரத்திலேயே அப்படி ஒரு சாதனைய செய்ய போறாரு. இறுதியா ஏண்டா விஜய் கரூருக்கு போகல அப்படின்னு கேட்டதுக்கு இந்த தாவேகாவை ஆதரிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆதரவாளர்கள் ஊருக்குள்ள சுத்துவாங்கல்ல, யூடியூப்ல பேட்டி கொடுப்பாங்கல்ல, அவங்க கொடுத்த முட்டை பத்தி பார்க்கலாமா? தாவேகா தொண்டர்களே இந்த விஷயத்துல அமைதியாத்தான் இருக்கிறாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியாம திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த தாவேகா ஆதரவாளர்களோட தொல்லை தாங்க முடியல. ஒருவேளை இதுக்கு பேரு தான் டீயை விட கப்பு சூடா இருக்கிறதோ? அது எப்படி வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் என்னங்க பண்ணுவாரு, அவரு கரூருக்கு போறதுக்காக பல முறை அனுமதி கேட்டு காவல்துறை கிட்ட மனு கொடுத்தாரு, ஆனா காவல்துறை அனுமதியே கொடுக்காம மறுத்துட்டாங்க. அப்படியே அனுமதி கொடுத்தாலும் காலையில அனுமதி கொடுத்துட்டு மாலையில அதை மறுத்துடுறாங்க. நாங்க பல முயற்சி செஞ்சு ஒரு மண்டபத்தை புக் பண்ணி வச்சா திமுக காரன் வந்து அந்த புக்கிங்க கேன்சல் பண்ணிடுறான், அதை கெடுத்து விட்டுடுறான். அதனால தான் வேற வழியே இல்லாம விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை சென்னைக்கு வர வச்சு சந்திக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டா முட்டு பாய்ஸ், நீங்க தான் மூளை கெட்ட அடி முண்டங்கள் அப்படின்னு பார்த்தா இதையெல்லாம் பார்க்கிற மக்களையும் அடி முட்டாளுங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? முதல்ல காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டு மனு கொடுத்தோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, எங்க அந்த கடிதத்தை வெளியிடுங்க பார்க்கலாம். காவல்துறை அனுமதி கொடுத்தாலும் சரி மறுத்தாலும் சரி அதுக்கு ஒரு கடிதம் கொடுப்பாங்கல்ல, அது எங்க? அதை வெளியிடுங்க. ஒருவேளை காவல்துறை அப்படி மறுத்திருந்தா நாங்களே கண்டிச்சு பேசுறோம். எங்க காவல்துறை கொடுத்த அந்த கடிதத்தை வெளியிடுங்க பார்க்கலாம். அனுமதி கேட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க முறையாவா அனுமதி கேட்டீங்க? இவங்க எப்படி தெரியுமா அனுமதி கேட்டாங்க? எங்க தலைவர் எப்ப வேணும்னாலும் கரூருக்கு வருவாரு, அப்ப அவர் கேட்ட பாதுகாப்பு வசதிகளை எல்லாம் காவல்துறை செஞ்சு தரணும் அப்படின்னு மொட்டை கடிதாசி போடுற மாதிரி காவல்துறை கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. எந்த தேதியில வருவாரு, எத்தனை மணிக்கு வருவாரு அப்படின்னு எந்த விவரமும் இல்லாம
மொட்டை கடிதாசி போடுற மாதிரி அவர் எப்ப வேணும்னாலும் வருவாரு. அப்ப அவர் கேட்ட பாதுகாப்பு வசதிகளை எல்லாம் காவல்துறை செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்டா எப்படி அனுமதி கொடுப்பாங்க? எந்த காவல்துறையால அனுமதி கொடுக்க முடியும்? அடுத்து, நாங்க ஏதாச்சும் மண்டபத்தை புக் பண்ணி வச்சா திமுக காரன் வந்து அதை கெடுத்து விட்டுறான், புக்கிங்க கேன்சல் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்றீங்களே. இப்ப பாதிக்கப்பட்ட மக்களை மகாபலிபுரத்துக்கு வர வச்சு சந்திக்க போறீங்கல்ல, அந்த சந்திப்பு எங்க நடக்க போகுது? ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல நடக்க போகுது. அங்க மட்டும் திமுக காரன் வந்து கெடுத்து விட மாட்டானா? மகாபலிபுரம் மட்டும் என்ன ஆந்திராவிலேயே இருக்கு? அதுவும் தமிழ்நாட்டுல தானே இருக்கு. அரங்க கூட்டம் நடத்துறதுக்கு எதுக்குடா காவல்துறை கிட்ட அனுமதி கேட்கறீங்க? அடி முட்டாளுங்களா! இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம ஒரு பச்சை பொய்ய சொல்லி இப்படி எல்லாம் அசிங்கப்படுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இப்ப இதையெல்லாம் சொல்லிட்டா நீ ஏன்டா திமுகவிற்கு முட்டு கொடுக்குற, நீ ஏன்டா திமுகவிற்கு ஆதரவா பேசுற அப்படின்னு கேட்பானுங்க. அடே, நான் திமுகவிற்கு முட்டு கொடுக்கல, திமுகவை ஆதரிக்கல. விஜய் நம்மளை எல்லாம் ஏமாத்தி முட்டாளாக்கிட்டு இருக்கிறாரு, கோமாளி ஆக்கிட்டு இருக்கிறாரு. அதை புரிய வைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா நீ பொழைச்சுக்குவ, இல்லன்னா ஏமாந்து கோமாளியாவே இருந்து சாவு. கட்ட கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். விஜய்க்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதில் எந்த ஒரு அக்கறையோ ஆர்வமோ துளி அளவுக்கு கூட கிடையாது. இந்த மக்கள் சந்திப்பை வச்சு எப்படி அரசியல் ரீதியா நாம லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத மட்டும்தான் விஜய் கணக்கு பண்றாரு. புரியுதா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு அந்த சந்திப்பு எப்படியெல்லாம் நடக்குது, அங்க என்னெல்லாம் கூத்து நடக்க போகுது அப்படிங்கறதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.